வணக்கம். TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாஸ்க் போட்டு ஐஃபோன் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். iOS 15.4ல் ஒரு அப்டேட்டாக ஆப்பிள் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாஸ்க் போட்டிருந்தாலுமே ஐஃபோனுடைய ஃபேஸ் ஐடி அதை அன்லாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். கண்டிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி அவங்க சாஃப்ட்வேரில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு டெமோவோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கேஸ் இப்போ சின்ன டெமோவை பார்த்துடலாம். என்னோட ஐஃபோன் 13 மினியில் பார்த்தீங்கன்னா நான் iOS 15.4 பீட்டா ரன் பண்ணிட்டு இருக்கேன், அப்கிரேட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி மாஸ்க் போட்டு அன்லாக் பண்ண முடியும் இந்த ஐஃபோனில். ஸோ இந்த ஐஃபோனில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஆங்கிள்ஸில் மாஸ்க் போட்டால் நம்மளுக்கு ரெகனைஸ் பண்ணுது, அண்ட் மாஸ்க் போட்டால் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணுதா, அண்ட் மற்ற விஷயங்கள் மாஸ்க் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய விதமான மாஸ்க் போட்டால் அது எந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த டெமோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஃபேஸை வச்சு ஜஸ்ட் அன்லாக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைல் இங்கே வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு மாஸ்க்கை வியர் பண்ணிக்கிறேன். இந்த கலர் மாஸ்க்கை ஃபஸ்ட் வியர் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மாஸ்க்கை வியர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சுவலாக லாக்கில் தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் இப்போ நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. அதான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இன்னொரு பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நான் வச்சேன்னா அன்லாக் ஆகிடுது. அண்ட் இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ திருப்பி நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ தெரியுதான்னு நீங்களே பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ கண்ணை மூடினா ஆக்சுவலாக அன்லாக் ஆகலை. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு ஆங்கிளில் வச்சு பார்ப்போம். இந்த ஆங்கிளில் நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இந்த சைடு ஆங்கிளில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை கழட்டவே இல்லை. ஸோ இந்த ரெண்டு சைடு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் ஆகிடுது. அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்காம சும்மா இப்படி வச்சு அன்லாக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ அன்லாக் ஆகலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்ணால் பார்க்காத வரைக்கும் அன்லாக் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கண்ணால் அந்த ஃபேஸ் ஐடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். மாஸ்க் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு அதுதான் நடக்குது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு மாஸ்க் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாஸ்க் இல்லாமல் வேறு மாஸ்க் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎன்ஐயோட மாஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். யூஎன்ஐ கார்டு வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாஸ்க் ஃப்ரீயாக தருவாங்க. ஓகே, ஸோ அன்லாக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இந்த மாஸ்க்கை போட்டுட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த சைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ மாஸ்க் இந்த சைடில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகலை. இது ஏன்னா இது ஏதோ ஒரு பக் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இது இப்போ பீட்டா வெர்ஷனில் ஓடிட்டு இருக்கனால நம்மளுக்கு இது எல்லாமே பக்காவாக வேலை செய்யாது. ஏதோ இப்போ உங்களுக்கு பீட்டாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் வேலை செய்யுது. பட் ஸ்டில் ஒரு சில மாஸ்க் நீங்கள் போடும்போது சைட்லேருந்து எடுக்கும்போது ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ஒர்க் ஆகுது. அண்ட் ஓகே, நம்ம இப்போ இந்த மாஸ்க்கை கழட்டிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே, நான் பக்காவாக வியர் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஐஃபோன் ஆக்சுவலாக லாக்கில் இருக்குது. அன்லாக் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது நம்ம சைட் வியூவில் ட்ரை பண்ணுவோம். ஸோ அன்லாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அன்லாக் ஆகிடுது. அண்ட் ப்ளஸ் இந்த சைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ சர்ஜிக்கல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அன்லாக் ஆகிடுது. அண்ட் இது இல்லாமல் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை போட்டுட்டு வேறு ஒரு நபர் இந்த மாஸ்க்கை போட்டால் என்ன ஆகுங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வேறு ஒருத்தவங்களுக்கு இதை போட்டு விட்டு நம்ம ஃபேஸ் ஐடி எடுக்கும்போது கூட அன்லாக் ஆக மாட்டேங்குது. ஸோ செக்யூர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபேஸ் ஐடி மாஸ்க் போட்டாலுமே உங்களுக்கு செக்யூர்டாக தான் இருக்குது. செக்யூராக தான் அது ஓப்பன் பண்ணுது. பட் இது எப்படி ஆப்பிள் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர் லெவலில் அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இனிமேல் நீங்கள் ஐஃபோனில் பாஸ்வேர்ட் போடணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தாலும் ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணிடும். ஸோ எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. அது
அதனால இனிமேல் நீங்கள் இன்கேஸில் பக்கத்தில் போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக மாஸ்க்கை வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கொரோனா எல்லாமே திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. மாஸ்க் கண்டிப்பாக வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை மேலும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கேஸ் இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோவை பார்த்துருப்பீங்க. இந்த டெமோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ iOS 15.4ல் அந்த ஃபேஸ் ஐடி மாஸ்க் போட்டு திறக்கிறது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லா மாஸ்க்குமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஒரு சில ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா வெர்ஷன் தான். மேலும் உங்களுக்கு பப்ளிக்கு இது வரும்போது, அதாவது இந்த அப்டேட் iOS 15.4 உங்களுக்கு பப்ளிக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ iOS 15.4 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் இந்த பீட்டா வெர்ஷனுக்கு நான் அப்கிரேட் பண்ணலாமா? இந்த ஃபேஸ் ஐடி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் மாஸ்க் போட்டிருக்கும் போது ஒவ்வொரு தடவை நீங்கள் ஐஃபோனை வந்து பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். நானும் அப்படி தான் நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இதை ஆப்பிள் இன்னைக்கு ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த அப்டேட்டுக்காக, அதாவது நிறைய பேர் இந்த ஒரு கன்வீனியன்ட்டுக்காக பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பீட்டா வெர்ஷனில் இந்த ஃபேஸ் ஐடி மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்குது. ஏன்னா பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. இது டெவலப்பர் பீட்டா. இது டெவலப்பர் பீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாகவே இருக்காது. ஒரு மாதிரி லேகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டெவலப்பர் பீட்டா இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த அப்டேட்டை யாரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே பரவாயில்ல, நான் அந்த பிரச்சனை எல்லாமே ஓவர் கம் பண்ணிக்குவேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் நீங்கள் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு பப்ளிக் வந்துடும். இன்னும் 1 or 2 monthsல உங்களுக்கு இந்த iOS 15.4 எல்லா ஐஃபோன்ஸுக்குமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் கேஸ் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் நார்மலாக அன்லாக் பண்ணுறத விட மாஸ்க் போட்டு அன்லாக் பண்ணும்போது ஃபேஸ் ஐடி ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. செகண்ட் கணக்கில் தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் நார்மலாக அன்லாக் பண்ணுறதுக்கும் மாஸ்க் போட்டு அன்லாக் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் கேஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா நான் செட்டப் பண்ணும்போது மாஸ்க் எதுவுமே நான் வியர் பண்ணல. சும்மா நார்மலாக நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ண தேவையில்ல. நார்மலாக நீங்கள் எப்படி முன்னாடி ஃபேஸ் ஐடி செட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் ஐடி செட் பண்ணிடணும். செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மாஸ்க் போட்டாலுமே அதை ரெகனைஸ் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபேஸ் ஐடி வந்து மாஸ்க் போட்டு திறக்கிறது எந்தெந்த ஐஃபோனில் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி நான் சொல்கிறேன். ஆப்பிளோட வெப்சைட்லேயே நான் போய் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் iPhone 12 and above மாடல்ஸில், அதாவது iPhone 12 mini, 12, 12 Pro, 12 Pro Max and iPhone 13 series, 13 mini, 13, 13 Pro, 13 Pro Max. இந்த ஒரு குறிப்பிட்ட ஐஃபோனில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் பழைய ஐஃபோன் லைக் 10s, 10, 11 Pro, 11 இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு எப்படி சொல்கிறது, iPhone 11லேயே ஆக்சுவலாக அதை அவங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். ஏன்னா இது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயம் தான். ஸோ அவங்க ஈஸியாக iPhone 11 Proலலாம் இந்த அப்கிரேட்டை கொடுக்கலாம். பட் ஏன் அவங்க கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த iPhone 11 யூசர்ஸ் 12க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஐஃபோன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து அவங்க நினச்சா கொடுக்கலாம். பட் அவங்க ஆக்சுவலாக கொடுக்காம இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைட்லேருந்து சுத்தமாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அட்லீஸ்ட் அவங்க iOS 16லேயாச்சும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அவங்க iOS 15லே 15.4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேடில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இது ஐஃபோன் யூசர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இருக்கும். ஈவன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்க கூட ஐஃபோன் அப்கிரேட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, மாஸ்க் போடும்போது எனக்கு ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஐஃபோன் இப்போ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் ஐடி மாஸ்க் போட்டாலுமே ஓப்பன் பண்ணுது. அண்ட் ஓகே கைஸ், தட்ஸ் இட். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.